அதாவது அக்கம் பக்கம் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் அன்பா பண்பா பழகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் வாங்கய்யா பழகிடுவோம்யா பழகுவோம்ல அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரர் கொஞ்சம் பேசி பழகிவோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அண்ணன் வணக்கம் அப்படின்னோடனே வட்டா தம்பி அண்ணன் வணக்கம் வட்டா தம்பிட்டு மனுஷன் போய்கிட்டே இருப்பார். அதாவது அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் ஆறாக இருந்தாலும் அளவோட பழகணும்டா அப்படிங்கிற மாதிரி ஹாய் பாய் அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பார். நான் கூட என்னடா மனுஷன் பக்கத்தில் பேசி பழகுவோன்னு போனால் கண்டுக்கிடாமல் போய்கிட்டே இருக்காருன்னு வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் வெளியூரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. மனுஷன் அங்கேருந்து ஓடி வந்து தம்பி செல்லக்கூட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு ஓடி வந்து கட்டி தழுவி அன்பு மலையில் நனைய வச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு, என்னடா மனுஷன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் போகும்போது தம்பி நீங்கள் நம்ம ஊருக்காரரு இல்லை நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு என்ன வேணாலும் அந்த கேளுங்க கூச்சப்படக்கூடாது அப்படின்ட்டு மனுஷன் பொய்யே போயிட்டார். எனக்கு யோசிச்சேன் என்னடா இது அப்படின்னு. அதாவது பொதுவாக நம்மளில் பல பேர் அக்கம் பக்கம் பேசி பழகுங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் ஒரு சைடு எண்ணத்தை போட்டு வாயை கொடுத்துட்டு எதையோ புண்ணாக்கின கதையில் ஏன் அப்படின்னு விலகி போகும். அதற்காக தான் அந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நம்முடைய முதல் சொந்தம் யார் அப்படின்னா நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க தான். நம்மளுக்கு ஒரு நல்லது கெட்டது நடந்தால் சொந்த பந்தங்கள் வர கூட கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் முதல்ல வந்து நிற்கிறது நம்முடைய முதல் சொந்தமான பக்கத்து வீட்டுக்காரங்க தான். மீண்டும் சந்திப்போம்.